Hi everyone, welcome back to my channel. Innோட channel இப்போ தான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். And ரொம்ப கம்மியான ingredients தான் நமக்கு தேவைப்படும். And நான் யூஸ் பண்ண போற ingredients எல்லாமே பாத்தீங்கன்னா natural ingredients மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். இன்ஸ்டன்ட்டாவே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கு இந்த பேக் வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா subscribe பண்ணுங்க. And பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. சோ பேக் பண்றதுக்கு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்லயே செஞ்ச தயிர். உங்ககிட்ட கடையில இருக்குறது அவேலபிளா இருக்குன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஹோம்மேட் கர்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருக்குமே சூட் ஆகும் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும். அதுக்காக தான் நான் இத எடுத்துர்க்கேன். And அதுக்கு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். வைல்ட் டர்மரிக் ஒரு சின்ன பிஞ்ச் போட்டா போதும். இதுல வந்து உங்களுக்கு அந்த yellow stain வராது. அதனால தான் நான் இந்த மஞ்சள் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து Pomegranate peel powder. மாதுளை பழத்தோட தோலை வந்து நல்லா வெயில்ல காய வச்சு அதை பவுடர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டேபிள்ஸ்பூன் நான் வந்து எடுத்துர்க்கேன். And நான் எப்பவே சொல்றது தான் இந்த ingredients ஏதான உங்களுக்கு அலர்ஜி இருந்ததுன்னு தெரிஞ்சிதுனா அதை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபேஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஸ்கின்ல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதான இரிட்டேஷன் இருந்தா அது ஃபேஸ்ல அப்ளை பண்ணாதீங்க. இரிட்டேஷன் எதுவும் இல்லனா நீங்க உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான 3 ingredients ஃபேஸ் பேக் தான் இது. மாதுளை பழத்தோட தோல் எதுக்கு ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு நரிஷ்மென்ட் கொடுக்கும். உங்களுக்கு பீல் பவுடர் ஆட் பண்ண வேணாம்னா நீங்க வந்து ஜூஸே வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாதுளை பழத்தோட ஜூஸே நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். And ஃபேஸ்ல இருக்க wrinkles வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். And தயிர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்காக ஆட் பண்ணிருக்கோம். And அது மட்டும் இல்லாம நல்ல க்ளோயிங்கா நல்ல ஸ்மூத்தா இருக்கும். And வைல்ட் டர்மரிக் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுல ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. And ஃபேஸ்க்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈஸியாக ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோ கொடுக்கும். அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக டல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாகிடும் ஃபேஸ். அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக கிளியராக சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கின் கேர். அண்ட் நீங்கள் வந்து கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் ஸ்டெப் வந்து இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது Loreal Paris கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ். ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா ரேடியண்ட்டாக ஆகிடும். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டே அண்ட் நைட் 2 டைமும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிக்விட் ஸ்கின் கேர் மாதிரி இது. ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 to 3 drops இருந்தால் போதும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா 10 layers டீப் உள்ள போய் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ரிப்பேர் பண்ணும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து இது வாட்டர் லைக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால அவ்வளோ வந்து ஸ்கின்னில் வந்து ஹெவியாக இருக்காது. இதோட இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சல்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது வந்து சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் டோட்டலாக வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக அதுக்கப்புறம் நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஈவன் ஆக்னே ஸ்கார்ஸ்க்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வெளியில் போகலாம். ஸோ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 ml. இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நீங்கள் இருக்கிற சின்ன சைஸ் வாங்கி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சைஸஸ் சொல்லிடுறேன் நான். இதில் 130 ml இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் 1400 rupees. 65 mlக்கு 799 rupees. அண்ட் 22 mlக்கு 250 rupees வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சின்ன பாட்டில் வாங்கிக்கோங்க. அதுதான் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்ட் சஜஷனும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆகும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.